சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜீசஸ், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. வார்டனும் எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. நீ அன்புக்கு கால் பண்ணி இங்க மேடம் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா வராங்கன்ற விஷயத்த உடனே இன்ஃபார்ம் பண்ணு. சரி, ஓகேடி. ஏய் இரு, நான் பேசுறேன். ஏய் சல்மா, இப்ப எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? நாம மட்டும் வார்டன் முன்னாடி டென்ஷனா நின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வருவோம். அன்பு ஈஸியா விஷயத்தை தெரிஞ்சுப்பாரா? அது எப்படி முடியும்? கொடு. ஏய் வேண்டாண்டி சல்மா. யாம் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம். கொடு. ஹலோ, சொல்லுங்க ரஜினா. ரஜினா இல்ல, நான் சல்மா பேசுறேன் அன்பு. சொல்லுங்க சல்மா. வார்டன் மேடம் கிட்ட நாங்க எல்லாரும் போய் பேசணுமா? என்னாச்சு? வார்டன் என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? இல்ல அன்பு, பயங்கரமா திட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா அன்பு, அவங்க எங்க முகத்தை கூட பார்த்து பேசல. பயங்கரமா கோவப்பட்டு எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், பட் முடியல. கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த ஆனந்தி? அவ மட்டும் என்ன ஸ்பெஷலா? அவளும் எல்லாரும் மாதிரி இந்த ஹாஸ்டல்ல தங்குற ஒரு பேயிங் கெஸ்ட், அவ்வளவுதான். அவளுக்காக இனி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன மீறி நீங்களும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய் போதும் விளையாடுனது. ஏய் ரெஜினா, நீ வாங்கி பேசு. இங்க குடுறி. ஹலோ அன்பு, நான் ரெஜினா பேசுறேன். லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. சல்மா சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. அவ சும்மா உங்ககிட்ட விளையாடுறா. ஆனந்தியோட பர்த்டேக்கு மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. ஏங்க என்னங்க அது? ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் டென்ஷன் ஆயிட்டேன். எங்களை மட்டும் வார்டன் கிட்ட விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா வீட்ல உட்கார்ந்திருக்கீங்கல்ல, அதான் உங்களையும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். ஏங்க அதுக்கு எப்படி அங்க விளையாடுறது? நான் அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேங்க. அவ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிட்டு இருக்கா. ஏய் யாரடி லூசு? நீதான் லூசு. சரி உங்க சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கோங்க. ஆனந்தி அப்பா அம்மாட்ட பேசுனீங்களா? உடனே பேசிட்டாங்க அன்பு. அவங்களும் நைட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இந்த விஷயத்த ஹாப்பியா சொல்லாம இவ்ளோ டென்ஷன் ஆக்குனீங்க? சும்மா ஒரு ஃபன்னுக்கு. ஃபன்னுக்கா? நேர்ல பாக்கும்போது இருக்கு உங்களுக்கு. சரி, எப்படியோ உடனே கன்வின்ஸ் பண்ணி ஓகே வாங்கிட்டீங்க. அதுக்காக உங்களை நான் சும்மா விடுறேன். எல்லாம் உங்களாலதான் அன்பு. நீங்க மட்டும் பர்த்டேவை பத்தி சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா வார்டன் மேடம் இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. சல்மா சொன்ன மாதிரி முதல்ல அவங்க செம்ம கோவத்துல இருந்தாங்க. ஆனா ஆனந்திக்கு பர்த்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க முகமே மாறிடுச்சு. அப்படியே சாந்தம் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சிட்டோம். சூப்பருங்க. ஆனந்திக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். மத்த ஏற்பாட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே அன்பு. சரிங்க, ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் அன்பு.